ரோன் 95 மானியம், வாகனம் மற்றும் வீட்டுரிமை இப்போது அளவுகோல்கள் என்கிறார் பிரதமர். ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் சாரா உதவித்தொகை நேரடியாக மைகாட்குள் செலுத்தப்படும். மோசடி செய்பவர்களின் தந்திரங்களில் ஏமாறாதீர்கள். ஜாரா கைரினா மரணம் தொடர்பில் சலவை இயந்திர குற்றச்சாட்டை முன்வைத்த ஆங்கில ஆசிரியை நீதிமன்றத்தில் நிறுத்தப்பட்டார். பிரிக்ஃபீல்ட்ஸில் திறப்பு விழா கண்ட அஸ்வின் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஷன் மற்றும் டாக்டர் நீர் பிரீமியம் அவுட்லெட் முதல் கிளை. புத்ராஜயா கட்டடத்தில் அமானுஷிக தொந்தரவு, மரத்தை வெட்டியதால் அங்கிருந்த பேய்கள் கட்டிடத்தில் புகுந்துவிட்டதா? ரோன் 95 பெட்ரோல் மானியங்களை அனுபவிப்பதற்கான தகுதியை தீர்மானிப்பதில் ஒருவரின் சொத்து மற்றும் சொகுசு வாகனங்களின் உரிமையும் மாத வருமானமும் கருத்தில் கொள்ளப்படலாம் என நிதி அமைச்சரும் பிரதமருமான டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியுள்ளார். LHDN எனப்படும் உள்நாட்டு வருவாய் வாரியத்தின் வருமான பதிவுகள் மற்றும் மலேசிய புள்ளி விவரத்துறை நடத்திய வீட்டு வருமான கணக்கெடுப்பின் விவரங்கள் உள்ளிட்ட பல்வேறு தரவு ஆதாரங்களை பயன்படுத்தி அத்தகுதி மதிப்பிடப்படும் என்றார் அவர். உண்மையிலேயே உதவி தேவைப்படுபவர்களுக்கு உதவி வழங்குவதில் இது மிகவும் விரிவான அணுகுமுறையை உறுதி செய்கிறது. செப்டம்பர் இறுதிக்குள் இறுதி முடிவு எடுக்கப்பட்டு அறிவிக்கப்படும் என மக்களவையில் வழங்கிய எழுத்துப்பூர்வ பதிலில் அன்வார் தெரிவித்தார். ரோன் 95 மானிய மறுசீரமைப்பு எப்போது செயல்படுத்தப்படும், என்னென்ன வழிமுறை செயல்படுத்தப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் டத்துஸ்ரீ அம்சா ஜைனுடீன் கேட்ட கேள்விக்கு பிரதமர் பதிலளித்தார். எது எப்படி இருப்பினும் 85 விழுக்காட்டு மலேசியர்கள் இந்த மானிய மறுசீரமைப்பால் நேரடியாக பாதிக்கப்பட மாட்டார்கள் என்று அவர் உறுதியளித்தார். மலேசிய குடியுரிமை அல்லாதவர்களும் உண்மையிலேயே வசதி படைத்தவர்களும் மட்டுமே மானியத்தை பெறுவதில் இருந்து விலக்கப்படுவார்கள் என்பதை அவர் வலியுறுத்தினார். 2025ஆம் ஆண்டின் 2ஆம் பாதியில் ரோன் 95 பெட்ரோல் மானிய இலக்கை செயல்படுத்துவதில் அரசாங்கம் உறுதியாக இருப்பதாக அன்வார் கூறினார். உங்கள் சிறந்த ஆரோக்கியத்திற்கு அளவான எண்ணெயுடன் சிறந்த முறையில் தயாரிக்கப்பட்ட சைவம் அசைவத்திற்கும் பொருந்தும் சூப்பர் ஊறுகாய், பச்சை கொடி சிவப்பு மீன் சின்னம் கொண்ட ஸ்ரீ மீனாட்சி ஊறுகாய். சபாவில் முதலாம் படிவ மாணவி ஜாரா கைரினா மகாதேரின் மரணம் தொடர்பில் பொது அமைதியை கெடுக்கும் வகையில் கருத்து வெளியிட்டதாக ஆங்கில மொழி ஆசிரியை ஒருவர் செப்பாங் மஜிஸ்ட்ரேட் நீதிமன்றத்தில் இன்று குற்றம் சாட்டப்பட்டார். பொது அமைதியை கெடுப்பதோடு மற்றவர்களும் குற்றமிழைக்கும் வாய்ப்பை ஏற்படுத்தும் வகையில் டிக்டாக் ஷா அப்ரியண்டா என்ற டிக்டாக் கணக்கு வாயிலாக சர்ச்சைக்குரிய கருத்தை வெளியிட்டதாக ஸ்லாங்கூர் ரவாங்கில் உள்ள பள்ளியில் பணியாற்றும் 39 வயது அவ்வாசிரியை குற்றம் சாட்டப்பட்டார். ஆகஸ்ட் 6ஆம் தேதி அவர் பதிவேற்றிய கருத்து KLIAவில் பணிபுரியும் போலீஸ் அதிகாரியின் கண்ணில் பட்டதாக நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. எனினும் சித்தி ஆஜார் அஃப்லா ஷஹாருடீன் அக்குற்றச்சாட்டை மறுத்து விசாரணை கோரினார். இதையடுத்து 4000 ரிங்கேட் மற்றும் ஒரு நபர் உத்தரவாதத்தில் அவர் ஜாமீனில் விடுவிக்கப்பட்டார். வழக்கு அக்டோபர் 4ஆம் தேதி மறு செவிமடுப்புக்கு வரும் என நீதிபதி அறிவித்தார். குற்றம் நிரூபிக்கப்பட்டால் அதிகபட்சம் 2 ஆண்டுகள் வரையில் சிறை தண்டனையும் அபராதமும் விதிக்கப்படலாம். கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டத்தின் உச்சக்கட்டம் சவுத் ஈஸ்ட் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதி செப்டம்பர் வரை சுத்ரமால் ஜோபாரு ஜோரில் 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். ஃபுட், பானிபூரி, பிரியாணி, டிவைன், இந்தியன் வெட்டிங், அட்டாயர் அண்ட் ஆக்சசரிஸ், சாரி, பாலிவுட், மண்ணின் மைந்தர்கள், மியூசிக் அண்ட் கல்ச்சர் என 10 ஃபெஸ்டிவல்ஸ் ஒரே இடத்தில். அதோடு பிரம்மாண்ட LED அரங்குகளில் கலை நிகழ்ச்சிகள் மற்றும் போட்டிகள். மெகா சேல், மெகா டிஸ்கவுண்ட். சுத்ரமால் ஜோபாரு ஜோரில். ஆகஸ்ட் 31ஆம் தேதி முதல் சாரா உதவித்தொகை பெறுநரின் மைகாட்டுக்கு நேரடியாக அனுப்பப்படுகின்ற நிலையில் மோசடி கும்பல்களின் தந்திரங்களில் பொதுமக்கள் ஏமாற வேண்டாம் என்று நினைவூட்டப்படுகிறது. மைகாட் வைத்திருப்பவரின் தரவுகளின் அடிப்படையில் தகுதி தானாகவே தீர்மானிக்கப்படுவதால் 100 ரிங்கெட் உதவித்தொகை பெறுவதற்கு எந்தவித முன்பதிவும் விண்ணப்பமும் தேவையில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் மொத்தம் 22 மில்லியன் மலேசியர்கள் இந்த டிசம்பர் 31ஆம் தேதி வரை பயன்படுத்தக்கூடிய இந்த உதவித்தொகையை பெற தகுதியானவர்கள் என்று கூறப்படுகின்றது. இன்று முதல் திரையில் காணும் அகப்பக்கத்தில் உள்ள அதிகாரப்பூர்வ சாரா போர்ட்டல் வழியாக தகுதி சரிபார்ப்புகளை செய்யலாம் என்றும்
இது பங்கேற்கும் கடைகள், வாங்கும் வழிகாட்டிகள் மற்றும் அடிக்கடி கேட்கப்படும் கேள்விகளின் பட்டியலையும் வழங்குகிறது. இந்த உதவியை நாடு முழுவதும் 7300க்கும் மேற்பட்ட பதிவு செய்யப்பட்ட சில்லறை விற்பனை நிலையங்களில் செலவிடலாம் என்றும், இதில் 14 வகைகளில் 1,00,000க்கும் மேற்பட்ட அடிப்படை தேவைகள் வாங்கலாம் என்றும் அறியப்படுகின்றது. உதவி பெறுபவர்கள் தேவைப்படுபவர்களுக்கு உதவி செய்வதோடு தொண்டு நிறுவனங்கள் அல்லது வழிபாட்டு தலங்களுக்கு நன்கொடையாக பொருட்களை வழங்கும் திட்டத்தையும் அரசாங்கம் அறிமுகப்படுத்தியுள்ளது. இந்த ஆண்டு இறுதிக்குள் பயன்படுத்தப்படாத எந்த ஒரு இருப்பும் மடானி அரசாங்க திட்டத்தின் கீழ் பிற முயற்சிகள் மூலம் பாதிக்கப்படக்கூடியவர்களுக்கு திருப்பி தரப்படும் என்றும் MOF அறிவித்துள்ளது. அஸ்வின் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஷன் மற்றும் டாக்டர் நீர் பிரீமியம் அவுட்லெட் எனும் 2 வணிக தலங்கள் அண்மையில் கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் லிட்டில் இந்தியா சென்ட்ரல் சூட்ஸ் முதல் மாடியில் திறப்பு விழா கண்டன. மாய்கா தேசிய துணைத் தலைவர் டத்துஸ்ரீ M. சரவணன் தலைமை தாங்கி அக்கடைகளை அதிகாரப்பூர்வமாக திறந்து வைத்த நிலையில் டத்து சிவகுமாரும் முக்கிய பிரமுகராக கலந்து கொண்டார். 1000க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்ட அவ்விழாவுக்கு சம்பா ரோக் பாடகர் டாக்கியின் இசைப்படைப்பும் மேலும் மெருகூட்டியது. வந்திருந்தோரை மகிழ்ச்சிப்படுத்தும் வகையில் குலுக்கு சீட்டில் மோட்டார் சைக்கிள், சுற்றுலா பேக்கேஜுகள், தொலைக்காட்சி பெட்டி போன்ற கவர்ச்சிகரமான பரிசுகள் வழங்கப்பட்டன. அஸ்வின் எக்ஸ்க்ளூசிவ் ஃபேஷன் என்பது 2015இல் கலர்ஸ் ஆஃப் இந்தியா விற்பனை சந்தையில் சிறிய அளவில் தொடங்கப்பட்ட ஒரு வணிகமாகும். உரிமையாளர்கள் தவசீலன் குணம்பள்ளி தம்பதி ஆகியோரின் தலைமையில் கடந்த 10 ஆண்டுகளாக விதவிதமான புடவைகள், கூர்த்திகள், குர்தாக்கள், ஜிப்பாக்கள் போன்றவற்றை விற்கும் குடும்ப தொழிலாக இது நடத்தப்பட்டு வருகிறது. அதே சமயம் டாக்டர் நீர் பிரீமியம் அவுட்லெட் என்பது 2023ஆம் ஆண்டு பாஸ்கரன், டாக்டர் நிரிஷா மற்றும் உதயசூரியன் பாவ்சோ தம்பதிகள் தொடங்கிய வணிகமாகும். மலேசியாவின் முதல் ஜுட்டி சில்லறை விற்பனை கடை இதுவென்பது சிறப்பம்சமாகும். உள்ளூர் சந்தைகள் மற்றும் விற்பனை விழாக்களில் கூடாரங்கள் அமைத்து தொடங்கிய இவ்விரண்டு வணிகங்களும் இன்று இந்த அளவுக்கு உயர்ந்து நிற்பது இந்தியர்களின் வணிக வளர்ச்சியை பறைசாற்றுகிறது. இதனிடையே இதில் பல சவால்கள் மற்றும் போட்டிகளை எதிர்கொண்ட போதிலும் அவற்றை வெற்றிகரமாக கடந்து வந்துள்ளன இவ்விரு வணிகங்களும். காலப்போக்கில் இவர்களின் வர்த்தக முத்திரையை தொடர்ந்து நம்பும் விசுவாசமான மற்றும் தொடர்ச்சியான வாடிக்கையாளர்களின் அமோக ஆதரவே இந்த வளர்ச்சிக்கு காரணம். இதனிடையே லிட்டில் இந்தியாவின் மையப்பகுதியில் முதல் கிளையை வெற்றிகரமாக திறந்திருப்பது மிகப்பெரிய சாதனையாகும். Stretch Mark lotion is enriched with safe and natural ingredients perfect for pregnant women and new mothers. It reduces the stretch marks, improves the skin textures, and keeps the skin nourished throughout this important phase of life. நேற்று முதல் புத்ராஜகாவில் உள்ள ஒரு கட்டிடத்தில் அமானுஷ்ய சக்திகளின் தொந்தரவு இருப்பதாக காணொளி ஒன்று வைரலாகி வரும் நிலையில் அது உண்மை என்றும் சுற்றுப்புற மரங்களை வெட்டி சாய்த்ததால் புத்ராஜகாவில் உள்ள பாசல் சி கட்டடத்தில்தான் அந்த அமானுஷ்ய சக்திகளின் தொந்தரவு ஏற்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. அந்த அலுவலகத்தில் தொங்கவிடப்பட்டுள்ள அவசர பாதை அறிவிப்பு பலகை தானாகவே அசைவது அந்த வீடியோவில் பார்க்க முடிந்த நிலையில் கதவுகள் மூடப்பட்டுள்ளன. அறையில் ஜன்னல் கண்ணாடிகளும் இல்லை. இப்படி காற்று உள்ளே வருவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இல்லாத போது அந்த பலகை மட்டும் தானாக அசைவது எப்படி என்ற கேள்வி எழுந்துள்ளன. ஆனால் பணியாளர்களோ ஒன்றும் நடக்காதது போல அவர்கள் பாட்டுக்கு அவர்களின் வேலையை பார்க்கின்றனரா என கேள்வியும் எழுந்துள்ளன. இந்நிலையில் நிச்சயமாக அது அமானுஷ்ய சக்தியின் வேலையே என பெயர் குறிப்பிட விரும்பாத ஒரு வட்டாரம் பீதியை கிளப்பியுள்ளது. அப்பகுதியில் இருந்த மரங்கள் அந்த அமானுஷ்ய சக்திகளின் வீடாக இருந்ததாகவும் திடீரென அவை வெட்டி சாய்க்கப்பட்டதால் அமானுஷ்ய சக்திகள் கட்டடத்தில் புகுந்து விட்டதாகவும் அத்தரப்பு கூறியுள்ளது. அதே சமயம் அந்த தீய சக்தியை விரட்டுவதற்கான சடங்குகள் நடத்தப்பட ஏதுவாக பணியாளர்களின் ஒத்துழைப்பை கோரும் நோட்டீஸ் ஒன்றும் வைரலாகியுள்ளது. வீடியோவை பார்த்த வலைத்தளவாசிகள் அமானுஷ்ய சக்தியுடன் தங்களுக்கு ஏற்பட்ட அனுபவம் குறித்து ஆர்வமாக பகிர்ந்து வருகின்றனர்.